ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி திருச்சி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு இம்பார்ட்டன்டான ஜிஎஸ் கிளாஸ் பார்க்க போறோம். குரூப் 4 ஓரியன்டா ஒரு இம்பார்ட்டன்டான ஜிஎஸ் கிளாஸ் பார்க்க போறோம். அந்த ஜிஎஸ் என்ன சப்ஜெக்ட் சார்னு கேட்டா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில விஜயநகர பேரரசுல அந்த அரசர்கள் மட்டும் ஒரு பார்ட் 1ல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். புதுசா படிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா பதியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கடற்கடன் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அரசர்கள் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? ரைட். விஜயநகர பேரரசு ஃபர்ஸ்ட் நிறுவப்பட்ட ஆண்டு 1336. சரிங்களா? ஹரிஹரர் புக்கர்னு ஒரு 2 பேர் நிறுவிருப்பாங்க. இந்த ஹரிஹரர் புக்கர் வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் கிட்ட பணிபுரிஞ்சு வந்தவங்க தான் இந்த ஹரிஹரர் புக்கர். ஓகேங்களா? அவங்களோட ஆன்மீக குரு, ஹரிஹரர் புக்கரோட ஆன்மீக குரு வித்யாரண்யர். அவர் சிருங்கேரி சைவ மட தலைவரா இருப்பாரு. அவர் வந்து நீங்க போய் இந்த மாதிரி இஸ்லாமிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு வம்சத்தை நிறுவுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு வாய்மொழி மரபு இருக்கு. அப்ப நமக்கு ஹரிஹரர் புக்கரால் நிறுவப்பட்ட வம்சம் தான் இந்த விஜயநகர பேரரசு. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வம்சத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த வம்சம் சங்கம வம்சம். ஓகேவா? நம்ம பின்னாடி பார்ப்போம். அது முன்னாடி ஒரு சின்ன கதை. ஆரம்பத்துல துங்கபத்ரா நதிக்கு வடகரையில் உள்ள அனகொண்டி அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த விஜயநகர பேரரசோட தலைநகரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துங்கபத்ரா நதியோட தென்கரைக்கு உள்ள ஹொசப்பட்னாக்கு அருகே உள்ள ஹம்பிக்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ரைட். இது இல்லாம பெரிஸ்டான் ஒரு கூற்று சொல்றாரு. அந்த பெரிஸ்டா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வீர வல்லாளத்தேவன் வட இந்தியாவை இஸ்லாமிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஓகேங்களா மீட்பதற்காக தன் மகன் விஜய வீரவல்லாளன் பேர்ல விஜயநகர பேரரசை நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னு கேட்டா பெரிஸ்டா. இது ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப அறிமுகம் கிளியரா? அப்ப விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட வருஷம் 1336. ஆரம்பத்துல துங்கபத்ரா நதியோட வடகரையில ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு. நிறுவியவர்கள் யாருன்னு கேட்டா ஹரிஹரர் புக்கர். அதுக்கப்புறம் துங்கபத்ரா நதியோட தென்கரைக்கு போயிடுச்சு. அதுதான் ஹம்பி. ஓகேவா? 3ஆம் வீரவல்லாள தேவன் இஸ்லாமிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு ஓகேங்களா இந்த தன் மகன் விஜய வீரவல்லாளன் பேர்ல நிறுவனார்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னு கேட்டா, இந்த கூற்றை யார் சொன்னான்னு கேட்டா பெரிஸ்டா. ஓகேவாங்க? இதான் வந்து விஜயநகர பேரரசோட அறிமுகம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங், வம்சங்கள். அது ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம். சங்கம வம்சம் 1336 டு 1485. அடுத்தது சாளுவ வம்சம். சாளுவ வம்சம் 1485 டு 1505. அடுத்தது துளுவ வம்சம். துளுவ வம்சம் 1505 டு 1570. அடுத்தது ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சம் 1570 டு 1646. 1570 டு 1650. இதுதான் விஜயநகர பேரரசோட வம்சங்கள். இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, எது நீண்ட காலம் ஆட்சி புரிந்த வம்சம்னு கேட்கலாம், சங்கம வம்சம். எது குறுகிய கால ஆட்சி செய்த வம்சம்னு கேட்கலாம், சாளுவ வம்சம். எது சைவ வம்சம்னு கேட்கலாம், சங்கம வம்சம். மிச்ச மூணுமே சாளுவ, துளுவ, ஆரவீடு, இந்த மிச்ச மூணுமே என்ன வம்சம் கேட்டா வைணவ வம்சம். அப்ப இதுதான் வம்சங்கள் ஓரியன்டா முக்கியமான கேள்வி. அப்ப விஜயநகர பேரரசு 4 வம்சங்களா பிரிக்கிறோம். சங்கமம், சாளுவம், துளுவம், ஆரவீடு. நீண்ட கால ஆட்சி புரிந்தது சங்கமம், குறுகிய கால ஆட்சி வந்து சாளுவம். சைவ வம்சம் என்பது சங்கமம், மற்ற சாளுவ, துளுவ, ஆரவீடு எல்லாமே வைணவம். ஓகேங்களா? சோ செகண்ட் ஹெட்டிங் ஓகேவா? ரைட், வெரி குட். அப்படியே தேர்ட் ஹெட்டிங் கவனிங்க. விஜயநகர பேரரசு காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க நாணயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வராகன். இந்த வராகன்கிற தங்க நாணயத்துல இந்து தெய்வங்களோட உருவம் இருந்தது. காளை, யானை, ஓகேங்களா, கழுகு, கண்ட பெருடாங்கிற ஒரு கற்பனை பறவை இதெல்லாமே இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த கண்ட பெருடாங்கிற கற்பனை பறவை பாத்தீங்கன்னா ரெட்ட கழுகு வடிவத்துல 2 புறமும் அழகிலும் நகத்திலும் யானையை கொத்திட்டு தூக்கிட்டு போற போல ஒரு காட்சி. அதுதான் கண்ட பெருடம். சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் அரசரோட பெயர் தேவநகரி என்பது கன்னட வடிவத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த வராகனானது தமிழ்ல பொன் அப்படின்னு சொல்றோம், கன்னடத்துல ஹொன்னு அப்படின்னு சொல்றோம். கன்னடத்துல என்ன சொல்றோம்? ஹொன்னு. இதுதான் ஹெட்டிங் நம்பர் 3ங்க. அப்படியே டக்கு முடிச்சுட்டே வரும். ஃபர்ஸ்ட் அறிமுகம் பார்த்துடும், அப்புறம் வம்சங்கள் பார்த்துடும், அடுத்து வராகன்கிற தங்க நாணயத்தை பத்தி பார்த்துடும். அடுத்து இந்த விஜயநகர பேரரசுக்கு ஒரு ஆப்போசிட் கேங்கா இருக்கிறவங்க தான் பாமினி பேரரசு. இவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு எல்ல பகுதி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிடிக்கணுங்கிற அந்த நிலப்பகுதியை பிடிக்கணுங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கு. அந்த நிலப்பகுதி தான் என்னன்னா ரைச்சூர். விஜயநகர பாமினி மோதல் ஏற்பட காரணம் என்னன்னா ரைச்சூர் நிலப்பகுதியை கைப்பற்றுதல்.
இது எங்க இருக்குன்னா கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ரா நதிக்கும் இடைப்பட்ட ராய்ச்சூர் நிலப்பகுதியை கைப்பற்றணும். அடுத்த போட்டி கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் இடைப்பட்ட கலிமுக பகுதியை கைப்பற்றுறது. ஓகேங்களா? அப்புறம் இந்த விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் குதிரை வாணிபத்துல போட்டி ஏற்படுறது. பக்கத்துல இருக்கிற சிற்றரசர்கள்ட்ட கப்பம் வசூலிக்கிறது. இதெல்லாம் தான் விஜயநகர பாமினி மோதல் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கு. அப்ப மோதல் ஏற்படுவதற்கு 4 விஷயம் காரணம். ஃபர்ஸ்ட் ராய்ச்சூர் நிலப்பகுதியை கைப்பற்றுதல். ராய்ச்சூர் எங்க இருக்கு? கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடையில இருக்கு. அடுத்தது கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியை கைப்பற்றுறது. 3வது குதிரை வாணிப போட்டி. 3வது என்ன போட்டி? குதிரை வாணிப போட்டி. சரிங்களா? சோ இதெல்லாம் அடுத்த 4வது இந்த சிற்றரசர்கிட்ட கப்பம் வசூலிக்கிறது போட்டி. இதுதான் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசுக்கும் பாமினிக்கும் மோதல் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு 4 ஹெட்டிங். முதல் ஹெட்டிங் அறிமுகம், எப்படி வந்துச்சு, எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு, பெரிஸ்டா கூற்று என்ன, அது அறிமுகம். 2வது ஹெட்டிங் வம்சம், சங்கமம்னா என்ன, சால்வம்னா என்ன, துளுவம், ஆரவிடு, அது எவ்வளவு காலம், யார் அதிகம் யார் கம்மி, எது சைவம் எது வைணவம். 3வது காயின். காயின் பேரு வராகன், தங்க நாணயம், தமிழ்ல பொண்ணு, கன்னடத்துல பொண்ணு, அதுல என்னென்ன இருந்துச்சு, கண்டபெருடாங்கிற கற்பனை பறவை இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் ஹெட்டிங் நம்பர் 3. ஹெட்டிங் நம்பர் 4 விஜயநகரத்துக்கு பாமினிக்கு உண்டான கிளாஷஸ். ஓகேவா? மோதலுக்கான காரணங்களை பத்தி பார்க்கிறோம். ரைட். அப்ப ராய்ச்சூர் பகுதியை கைப்பற்றணும், கோதாவரி கிடையாது கலிமுக பகுதியை கைப்பற்றணும், குதிரை வாணிப போட்டி, கப்பம் வசூலித்தல். இதுல கிருஷ்ணா நதி தான் விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் இடையே உள்ள ஒரு எல்லை கோடா இருக்கு. என்ன நதி இருக்கு? கிருஷ்ணா நதி இருக்கு. ரைட். இப்ப நம்ம ஒவ்வொரு வம்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம். சங்கம வம்சத்தை நிறுவியவர் ஹரிஹரர் புக்கர். நிறுவப்பட்ட வருஷம் 1336. ஹரிஹரருக்கு முடிசூட்டு விழா நடக்குது 1346 நடக்குது. ஓகேங்களா? ரைட். முதலாம் புக்கர் அவரோட போக்கஸை தொண்டை மண்டலம் மீது செலுத்துறார், காஞ்சிபுரத்தின் மீது செலுத்துறார். இதுல முக்கியமான கேள்வி பாருங்க. முதலாம் புக்கரோட மகன் அவர் தான் யாருன்னா குமார கம்பண்ணா. அவர் யாருப்பா? குமார கம்பண்ணா. இந்த குமார கம்பண்ணா என்ன செய்வாருன்னா 1370 மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வருவார். ஓகேங்களா? அதை இவரோட மனைவியான கங்கா தேவி ஒரு நூல் எழுதுவாங்க, ஒரு சமஸ்கிருத நூல். அந்த சமஸ்கிருத நூல் தான் மதுரா விஜயம். அப்ப குமார கம்பண்ணாவின் மதுரை கைப்பற்றுதல், மதுரையை வெற்றி கொள்ளுதல் பற்றி கங்காதேவி எழுதிய நூல் தான் என்னங்க? மதுரா விஜயம். சரிங்களா? மதுரா விஜயம் என்பது ஒரு சமஸ்கிருத நூல். ரைட். இந்த குமார கம்பண்ணாவோட படை தளபதி தான் யாருன்னு பார்த்தா மாரையா நாயக்கர். அவர் யாருப்பா? மாரையா நாயக்கர். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்த 2ஆம் ஹரிஹரன் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? பாமினி பேரரசுல இருந்து பெல்காம் கோவாவை கைப்பற்றுவார். ஓகேங்களா? ரைட். இந்த சங்க வம்சத்துல ரொம்ப டேலண்டான ஆள் யார் கேட்டா 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய படை வீரர்களை ஃபர்ஸ்ட் தன் படையில் அமர்த்திய முதல் விஜயநகர பேரரசர் யாருன்னு கேட்டா 2ஆம் தேவராயர். அப்ப சங்கம் வம்சத்தில் சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு கேட்டாலும் யாருதான்பா? 2ஆம் தேவராயர். இஸ்லாமிய படை வீரர்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? தன் படையில் அமர்த்துறாரு. இவர் காலத்தில் வருகை புரிந்த பாரசீக பயணி தான் அப்துல் ரசாக். இவர் காலத்தில் வருகை புரிந்த பாரசீக பயணி யாரு? அப்துல் ரசாக். இந்த அப்துல் ரசாக் என்ன சொல்றாருன்னா 2ஆம் தேவராயர் தன் ஆட்சியில மிக பெரும் பகுதியை கட்டுப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய குதிரைப்படை வலிமை பெருக்குவதற்காகவும் அந்த இஸ்லாமிய வீரர்களை படையில் அமர்த்துறார். அப்ப சங்கம் வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளர் 2ஆம் தேவராயர். முக்கியமான கேள்வி. அந்த 2ஆம் தேவராயர் பத்தின முக்கியமான விஷயம் என்ன? இஸ்லாமிய படை வீரர்களை தன் படையில ஃபர்ஸ்ட் பணியமர்த்துறார். அவரோட ஆட்சி காலத்துலதான் யார் வராரு? அப்துல் ரசாக் வராரு. அப்துல் ரசாக் எந்த நாட்டு பயணி? பாரசீக நாட்டு பயணி. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். அப்படியே டக்குன்னு பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அந்த அப்துல் ரசாக் என்ன சொல்றாரு? 2ஆம் தேவராயர் ஒரு மிக பெரும் பகுதியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? அப்துல் ரசாக் சொல்றாரு. ரைட்டுங்களா? ரைட். அப்ப இந்த 2ஆம் தேவராயருக்கு அப்புறம் சங்க வம்சத்துல சொல்ல தகுந்த ஆட்சியாளர் யாருமே இல்லை. அதனால சங்க வம்சத்தின் கடைசி ஆட்சியாளரா 2ஆம் விருப்பாட்சி ராயர் வராரு. யார் வராரு? 2ஆம் விருப்பாட்சி ராயர் வருவார். இந்த விருப்பாட்சி ராயரை கொன்னுட்டு ஓகேங்களா அடுத்த வம்சமான சாளுவ வம்சத்தை நிறுவுவாரு. அவர் தான் யாருன்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் நம்ம காலம் பார்த்திருப்போம். சாளுவ வம்சத்தோட காலம். சாளுவ வம்சத்தோட காலம் எப்ப சொல்லுங்க? டக்குன்னு சொல்லுங்க. 85 இருந்து 505. 505 நம்ம படிச்சிருப்போம். குறுகிய காலம் கேட்டிருப்போம். குறுகிய காலம் ஆட்சி செய்த வம்சம் சாளுவம், நீண்ட கால ஆட்சி சங்கமம். அப்ப இந்த சாளுவ வம்சத்தை நிறுவியவர் சாளுவ நரசிம்மர். இந்த சாளுவ நரசிம்மர் 1491 இறந்துருவாரு. இந்த சாளுவ நரசிம்மரோட படை தளபதி ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் நரச நாயக்கர்.
அவர் யாருப்பா? நரசநாயகர். இந்த நரசநாயகர் தான் பின்னால துளுவ வம்சத்தை நிறுவுவாரு. அப்ப துளுவ வம்சம் ஆட்சி எப்ப? 1505 இருந்து 1570 வரைக்கும். சரிங்களா? ரைட். இந்த துளுவ வம்சத்தை நிறுவிய நரசநாயக்கருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் வீர நரசிம்மர், இன்னொருத்தர் கிருஷ்ணதேவராயர். இதுல நம்ம இந்த கிருஷ்ணதேவராயரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அப்படி நல்லா கவனிங்க. கிருஷ்ணதேவராயரை பாருங்க. கிருஷ்ணதேவராயர் 1509 இருந்து 1529 வரைக்கும் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். துளுவ வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர். துளுவ வம்சம் மட்டும் இல்லாம ஓவராலாவே விஜயநகர பேரரசின் சிறந்த ஆட்சியாளர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? இந்த கிருஷ்ணதேவராயர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? ஆட்சி பொறுப்பு வந்த உடனே ஒரு 3 விஷயம், ஒரு 3 டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, துங்கபத்ரா நதிக்கு ஓகேங்களா அங்கிட்டு இருந்த சரௌண்டிங்ல இருந்த சிற்றரசர்கள் சுய அரசர்கள் அறிவித்துக் கொண்ட அந்த அரசர்களை அடக்குறாரு. 2வது கர்நாடகாவில் உள்ள குல்பர்காவை கைப்பற்றாரு. ஓகேவா? 3வது மைசூரில் கலக மனப்பான்மை கொண்ட உம்மத்தூர் மன்னனை அடக்குறாரு. அப்ப 3 விஷயம் என்ன? துங்கபத்ரால இருந்த சிற்றரசர்களை அடக்குறாரு, குல்பர்காவை கைப்பற்றாரு, ஓகேங்களா, மைசூரில் கலக மனப்பான்மை கொண்ட உம்மத்தூர் மன்னனை அடக்குறாரு. இந்த 3 விஷயமும் சிறப்பா செஞ்சிடறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒடிசாவை சேர்ந்த ஓகேங்களா கஜபதி அரசரான பிரதாபருத்ரனை போரிட்டு ஜெயிச்சிடுறாரு. அப்ப இந்த பிரதாபருத்ரன் என்ன சொல்றாருன்னா, நீ நான் இழந்த பகுதிகளை என்கிட்ட கொடுத்துரு, ஓகேங்களா, நான் என் மகளை உன்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரதாபருத்ரன் சொல்றாரு. ஓகே, அப்ப ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசரான பிரதாபருத்ரனை போரிட்டு கிருஷ்ணதேவராயர் வென்றாரு. ஆனா அந்த பிரதாபருத்ரன் கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. நான் என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்குறேன், நீ இழந்த பகுதிகளை கொடுத்துருங்கிறார். இவரும் அந்த ஒப்பந்தத்துக்கு ஏற்றுக்கிட்டு இவர் பிரதாபருத்ரனோட மகளை கிருஷ்ணதேவராயர் திருமணம் செய்து கொண்டு போரில் என்னென்ன பகுதிகள் எல்லாம் இவர் கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றினாரோ அதை அப்படியே பிரதாபருத்ரன்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாமினி அரசர் முகமது ஷா அவரது அமைச்சரால சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சிறைப்பிடியில இருந்து கிருஷ்ணதேவராயர் முகமது ஷாவை விடுவித்து முகமது ஷாவை திருப்பி அரியணையில அமர வைக்கிறார். அப்ப இதெல்லாம் 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், அப்ப நீங்க ஞாபகம், துங்கபத்ரால சிற்றரசர்களை அடக்குறாரு, குல்பர்காவை கைப்பற்றுகிறாரு, மைசூர்ல உம்மத்தூர்ல கலக மனப்பான்மை கொண்ட மன்னன் அடக்குறாரு, கஜபதி அரசரான ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசரான பிரதாபருத்ரனை போரிட்டு ஜெயிச்சு அப்புறம் ஒப்பந்தம் போட்டு பிரதாபருத்ரன் மகளை கல்யாணம் பண்ணிட்டு பிரதாபருத்ரன் என்னென்ன பகுதியெல்லாம் கைப்பற்றினாரோ திருப்பி அவர்கிட்டே ஒப்படைச்சிடுறாரு. ரைட்டா? இதெல்லாம் ஸ்டோரி லைன். ரைட்டா? ரைட். அப்புறம் பாமினி அரசர் முகமது ஷாவை அவர் அமைச்சர் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த சிறையில இருந்து விடுவித்து திருப்பி மீண்டும் அவர் என்ன செய்யறாரு? அரியணையில அமர வைக்கிறாரு. ஓகேங்களா? ரைட். போர்ச்சுகீசியர்களோட பீரங்கி படை சப்போர்ட்டோட கிருஷ்ணதேவராயர் என்ன செய்யறாருன்னா கோல்கொண்டா சுல்தானை ஜெயிக்கிறாரு. ஓகேவா? அப்படி கோல்கொண்டா சுல்தானை ஜெயிச்சாரா, அதுக்கு கைமாறாக போர்ச்சுகீசியர்களுக்கு பத்கல் அப்படிங்கிற இடத்துல, எந்த இடத்துல? பத்கல் என்ற இடத்துல கோட்டையை கட்டிக்கொள்ள அனுமதி கொடுக்கிறாரு. பத்கல் என்ற இடத்தில் கோட்டையை கட்டிக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிறாரு. யார் அனுமதி கொடுக்கிறாரு? கிருஷ்ணதேவராயர் அனுமதி கொடுக்கிறாரு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. அப்ப பத்கல் என்ற இடத்துல கோட்டையை கட்டிக்கொள்ள அனுமதி கொடுக்கிறாரு. ஓகே, பீஜப்பூர் சுல்தான் இருந்து ரைச்சூர் பகுதியை கைப்பற்றாரு. பீஜப்பூர் சுல்தான் இருந்து ரைச்சூர் பகுதியை கைப்பற்றாரு. போரின் மூலம் தான் பெற்ற செல்வங்களை எல்லாம் வச்சு விஜயநகர பேரரசுல கோவில் கட்டுகிறதுக்கு கொடுக்கிறாரு. இவரின் பெருமையை உரட்டியே கோவில்கள்ல கோபுரங்கள்லாம் ஹைலைட்டா இருக்கு. ஓகேங்களா? கோவில்ல கோபுரங்கள்லாம் அதிகமா இருக்கு. அந்த கோபுரத்தை என்ன சொல்றாங்கன்னா ராய கோபுரம் சொல்றாங்க. சோ போரின் மூலம் தான் கைப்பற்ற செல்வங்களை வைத்து விஜயநகர பேரரசு காலத்தில் உயரமான கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. அந்த உயரமான கோபுரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ராய கோபுரம் என அழைக்கப்பட்டன. மழைநீரை சேமிப்பதற்காக குளங்கள் இவர் காலத்துல வெட்டப்பட்டன. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க கிருஷ்ணதேவராயர் சம்பந்தத்துல. அந்த தலைநகர் ஹம்பியில ஹசாரா ராமசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில், ஹசாரா ராமசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில், விட்டலசாமி கோவில், இந்த கோவில்லாம் கட்டுறாரு. இதுல இந்த விட்டலசாமி கோவில்ங்கிறது சரிகம பதனிசை எனப்படக்கூடிய இசைத்தூண்கள் காணப்படக்கூடிய கோவில். இந்த மாதிரி கோவில்கள்லாம் கட்டுறாங்க. அப்ப மழைநீரை சேமிப்ப குளங்கள் வெட்டுறாங்க. ரைட்டுங்களா? அந்த இவருடைய நிர்வாக முறை நயங்கரா அல்லது நாயக் நிர்வாக முறைய கொண்டு வர்றாரு. இந்த நயங்கரா முறை என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பிரிவுக்குமே தனித்தனி ஒரு ஹெட் வச்சிடறாரு. அதுதான் நயங்கரா எனப்படும் சிறந்த நிர்வாக முறை கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருக்கு. ஓகேங்களா? ரைட். இந்த கிருஷ்ணதேவராயர்ல 8 அமைச்சர் கொண்ட அமைச்சரவை இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அஷ்டதி கஜங்கள்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? அஷ்டதி கஜங்கள்.
அப்ப அஷ்டதி கஜங்கள் என்பது யாருடைய அவையில் இருந்த ஒரு அமைச்சரவைன்னு கேட்டா கிருஷ்ணதேவராயர் அவையில இருந்த ஒரு அமைச்சரவை. ஓகேங்களா? ரைட். அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்யறாரு. ஓகேவா? அப்ப போர்ச்சுகீசியர்களோட வர்த்தகத்துல நட்புறவா இருக்காரு. இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க நம்ம உள்ள வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுனால நாட்டில் சுங்கவரி மூலம் வருமானம் பெருகுது. அப்ப யாருடைய ஆட்சி காலத்துல சுங்கவரி மூலம் வருமானம் பெருகுதுன்னு கேட்டா கிருஷ்ணதேவராயர். இதோட கிருஷ்ணதேவராயர் சம்பந்தப்பட்ட முழு தகவல்கள் முடிஞ்சுது. ஓகேங்களா? ரைட். கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவார்னா அச்சுதேவராயர் வருவாரு. ஓகேங்களா? அச்சுதேவராயருக்கு அப்புறம் முதலாம் வேங்கடப்பர் வராரு. முதலாம் வேங்கடப்பருக்கு அப்புறம் சதாசிவராயர் வராருங்க. இப்ப சதாசிவராயரோட பொறுப்பு ஆளுநரா யார் இருக்காருன்னா ராமராயர் இருக்கார். கடைசியில் இந்த ராமராயரை என்ன செய்யறாரு? டைரக்டா ஆட்சிக்கு வராரு. இந்த ராமராயர் டைரக்டா ஆட்சிக்கு வந்த உடனே இவருக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் யாருக்கும் இவருக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அதுதான் தலைக்கோட்டை போர். 1565 ஓகேங்களா? 1525 ஜனவரி 23. ஓகேங்களா? அப்ப ராமராயர் வந்து ஆட்சிக்கு வராருங்க. அந்த ராமராயருக்கும் வெர்சஸ் தக்கான சுல்தான்களுக்கும் போர் நடக்குதுங்க. அந்த போர் தான் தலைக்கோட்டை போர். 1565 ஜனவரி 23 நடக்குதுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி கேள்வி. பாருங்களேன், கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அச்சுதேவராயர், அச்சுதேவராயருக்கு அப்புறம் முதலாம் வேங்கடப்பர், முதலாம் வேங்கடருக்கு அப்புறம் சதாசிவராயர், சதாசிவராயரோட பொறுப்பு ஆளுநர் தான் ராமராயர். இந்த ராமராயருக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் நடைபெற்ற போர் தான் தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? 1565 ஜனவரி 23. இந்த போரை நம்ம என்ன சொல்லலாம்னா ராட்சச தங்கடின்னு சொல்லலாம். இந்த போரை நம்ம என்ன சொல்லலாம்? ராட்சச தங்கடி. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த போரை என்ன சொல்லுவாங்க? ராட்சச தங்கடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த போர்ல ராமராயர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. ஓகேவா? தக்கான சுல்தான்கள்லாம் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அப்ப இந்த போர்ல விஜயநகர பேரரசு ஒரு பெருத்த அடியாக அமைந்தது. விஜயநகர பேரரசு எந்திரிக்கவே முடியல, இந்த பேரரசு கொண்டு வரவே முடியல திருப்பி. ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு அடியாக அமைந்த போர் என்ன போர்னு கேட்டா ராட்சச தங்கடி என அழைக்கப்பட்ட தலைக்கோட்டை போர். என்ன போருங்க? ராட்சச தங்கடி என அழைக்கப்பட்ட தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? ரைட். அண்ட் ஃபைனலா ராமராயருக்கு அடுத்ததா நமக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வம்சம் வரும். அந்த வம்சம் தான் ஆரவீடு வம்சம். இந்த ஆரவீடு வம்சத்துல நிறுவியவர் யாருன்னா திருமலை நாயக்கர். ஆரவீடு வம்சத்தை நிறுவியவர் யாருப்பா? திருமலை நாயக்கர். இந்த வம்சத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹம்பியிலிருந்து பெனுகொண்டாவிற்கு மாற்றப்பட்டது. ஹம்பியிலிருந்து எங்க மாத்துறாங்க? தலைநகர பெனுகொண்டாவிற்கு மாற்றப்பட்டது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா கவனிங்க. விஜயநகர பேரரசோட அரசர்கள் டாபிக் இதோட முடிஞ்சது. நம்ம பார்ட் 2ல விஜயநகர பேரரசோட நிர்வாகம் சார்ந்ததை பார்ப்போம். சரிங்களா? ரைட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1க்கான பிலிம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்ம இணைந்த கைகள் ஐக்கிய அகாடமியில பால் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆயிரமில்ல கிளாஸ் ஆஃப்லைன் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.